இப்பேற்பட்ட சுகத்தை அனுபவித்ததே இல்லை. சிவனே சிவனே என்று இருந்து விட்டோம். இப்பதான் ஒரு ஆண்மகன் ஒரு பெண்ணிடத்தில் சென்றால் எவ்வளவு சுகம் இருக்கின்றது. பக்தி பரவசம் நீங்கி இப்போது நான் எப்படி இருக்கின்றேன்? எப்படி சாமி? மோகத்தில் உள்ளேன். இன்னும் சொல்லட்டுமா? உன்னை இன்னும் வரைக்கட்டுமா? இப்ப வள்ளிக்கிற பாருங்க. உன் சிரிப்புள்ளடா முத்து வீர சத்தம் பார்த்தா தங்கச்சில ஓடி வேற மாதிரி சொல்லணும் சாமி. இப்ப பாடந்தெல்லாம் சரி வரல. இப்ப கிளம்பு வர போட்டிக்கார உனக்கு எப்படி எப்படி தெரியுமா? இவளை பார்த்தா எப்படி உனக்கு எப்படி தெரியுமா இருக்குது? தமிழ் வாசி காட்டுங்க. உன்ன எப்படி தெரியுமா இருக்குது? திவாடி எப்படி தெரியுமா? போட்டிக்கார இவளை பார்த்தா எப்படி எப்படி சாமி? எங்க வீட்டு குடும்ப குத்து விளக்குங்க. ஓ ஆமாங்க, தெரிந்து தெரிந்து சாமி. வீட்டு குத்து விளக்கு யாரு? உன் வீட்டு குத்து விளக்கு யாரு? எங்க வீட்டு அம்மா தான். உங்க வீட்டு அம்மா. என் வீட்டு குத்து விளக்கு யாரு? ஓ யாரு? நான் சாமியாரா? இந்த காவி துணி காட்டினால சாமியார் நினைச்சிருக்கியா? சாமியார் துணியா? இதெல்லாம் சும்மா எப்படிக்கிற மச்சாம்பா. பாத்ததுக்கு அப்புறம் எவனை பார்த்தா சும்மா சும்மா நாட்டி படிக்குது. அன்பாக நான் இருந்தா தோல்ல அன்பாக நான் இருந்தா தோல்ல
எவ்வாறு தொங்கியிருப்பேன் எங்க வீட்டு குத்து விளக்கு கிடைச்சா என் வாழ்க்கையை கத்துங்க சொல்லுங்க தெரியுமா? நம்ம எல்லாம் நான் இருந்தால் தோளில் நான் தொங்கியிருப்பேன். நீ கிடைச்சாயோ கைக்குள்ளே இருந்திருப்பேன் எங்க வீட்டு குத்து விளக்கு கச்சா வாழ்க்கை கட்சி நான் இருந்தான் இருப்பேன். நீ கிடைச்சா வாழ்க்கை ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய. பெண்கள் என்றால் அறிவே பிடிக்காது போட்டிக்கார. ஓம் நமச்சிவாயம் ஓம் நமச்சிவாயம் ஓம் நமச்சிவாயம். ஓம் நமச்சிவாயம் ஓம் ஓம் நமச்சிவாயம். பெண் என்றாலே எனக்கு அறிவை பிடிக்காது. விலகிச்சல். ஓம் நமச்சிவாயம். யார் நீ? இவருக்கு பிறகு குழந்தைய பாருங்க சாமி. யாருன்னா ஐயா என்ன சாமி ஐயா பெரிய வேற தாடி தொங்கி போச்சு, வயசாகி போச்சு, தாடி தொங்கி போச்சு. என்ன பார்த்தா எப்படி தெரியுது? வயசான காலத்துல ஒண்ணும் முடியாத கிடக்குறேன்னு தெரியுது. மிகப்பெரிய ஞானி யாரு? நான். ஒண்ணும் முடியாத ரோல் பட்டுங்கிற சாமி நீ. முடிஞ்சு விட்டது. முடிஞ்சு போச்சா? ஆமா. என்னிடத்தில் வந்து நமக்கு பிறந்த குழந்தைய பாருங்கன்னு காற்றாலே இவளுக்கு எவ்வளவு இருமாப்பு ஆணவம் அகந்தை யாரிடத்தில் வந்து உரைக்கின்றாய், பொய் உரைக்கின்றாயா பெண்மகளே? பார்த்ததே கிடையாது. இங்கிலீஷ்ல சொல்றாரு எங்க வந்துக்கிறேன்னு. ஏன் எனக்கு குழந்தை கொடுத்தீங்கல்ல, அது உங்களிடத்தில் ஒப்படைக்க வேண்டும். ஓ மை காட், காட் ஆஃப் சிவன். ஓ மை காட். ஓ கடவுளேன்னு கேக்குறாரு. கடவுளை கூப்பிடுறாரு. கடவுளே கடவுள் கூப்பிடுறா? நான் கடவுள். இவ்வளவு நேரம் புள்ள கொடுக்கீங்களா? வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம்? ப்ராப்ளம் இந்த குழந்தையால் தான் ப்ராப்ளம். வாட்ஸ் யுவர் குழந்தை? போட்டுருவேன். சாந்தம். ஏன் கோபப்படுகின்றாய்? கோபப்பட்டால் தமிழ் வரும். கோபப்பட்டாதான் தமிழ் வருமா? கோபப்படவில்லை என்றால் வராதா? வாட்ஸ் யுவர் நேம்? வாட்ஸ் சொன்னேம்மா. ஏமா அவரு வாட்ஸ்அப்ல போட போறாரு அவன. நோவா குழந்தாய் இல்ல பேஸ்புக்ல போட போறியா? வாட்ஸ்அப்லயும் போட போறாரு, பேஸ்புக்லயும் போட போறாரு அவன. அப்படியா? நெட்ல விட்டுலாம். கம்பெனி வேன் இருக்கு, அதுல 4 நெட் எல்லாம் ஒரு நெட்ல விடலாம். சாமி, இருவருக்கு பிறந்த குழந்தைகள் பத்தியா? உங்களுடைய விருப்பத்திற்கு என்னுடைய வெறுப்புக்கு பிறந்த பெண் குழந்தைங்க.
அப்படியே நெஞ்சிலே குத்திடுவேன். நான் ஒரு முனி, எனக்கு குழந்தை பிறந்துச்சுன்னா எவனா நம்புவானா? வேண்டுமென்றால் அந்த தாடியக்கால் தருகின்றேன். என் வீட்டு குத்து விளக்கு நீ கிடைச்சாய வாழ்க்கை கத்து. இப்ப ஞாபகம் இருக்கா? எவனா ஒத்து கேட்டு பாரான் பாடட்டும் பாடட்டும். சிறிது நேரம் வைத்திருங்கள். அது திரை தடாகத்தில் நீராடி விட்டு பிறகு வந்து வாழ்க்கிறேன். கொஞ்ச நேரம் இப்ப முடிச்சிட்டு வர. ஆமா பொம்மை மேல சத்தியமா முடிச்சிட்டு வர. அழுது அழாத 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 அழாத. ஏய் கொஞ்ச திட்டு போயிட்டு போய் அழாத. எத்தனை பெண் படைத்தாள் மகாமுனிவரே, இந்த காலத்திலே தங்களை பார்ப்பதற்காகவே நான் வந்து கொண்டிருக்கிறேன். ஆமா, இருந்தாலும் அற்புதத்திலே ஒரு அற்புதத்தை நான் கண்டேன். என்ன அற்புதம்? இது அடர்ந்த காணகம். ஆமா, இந்த வனத்துக்கு பேரு என்ன பேரு? பண்டுகவனம். பண்டுகவனம். அப்ப அந்த பண்டுகை விஷயம் நீங்கள் தானே? நான் தான். குழந்தை சத்தம் மறுபடியும் இங்க யாரும் பிள்ளை பற்றி போட்டு போட்டாங்க. முனிவரே, தாங்கள் ஒன்றும் சந்தேகப்பட வேண்டாம். இல்லை, சந்தேகம் என்பதில்லை. இது ஓர் காணகம். இல்லை, இதுவே காணகம். இதுவே காணகம். இதுவே காணகம். இந்த குழந்தைய அழகல் சத்தம் கேட்கிறது. இந்த காணகத்தில் யாராவது பெற்று இந்த காணகத்தில் வந்து விட்டிருக்கலாம் இல்லையா? நானும் அதான் எனக்கு. ஆனா சத்தம் இந்த பக்கம் தானே வருது. இந்த பக்கமா? இப்படி சென்று பாருங்கள். சரி, அந்த காலத்தை வீட்டுகள் பார்க்கலாம். இதோ பாருங்கள். இந்த காலத்தை வீட்டுகள் பார்க்கலாம். இதோ பாருங்கள். இரண்டு காலத்தும் ஒன்றாக இரண்டு கரைச்சும் ஒன்றாக நீட்ட வேண்டும். தாங்களுக்கு சந்தேக புத்தி என்பது அதிகமாகிவிட்டது. நாளைக்கு பாருங்கள். அருகாமலே வாழ்ந்தோம். இதோ வந்து விட்டேன். இப்போ நீங்க நாட்களுக்கு குழந்தை அழகல் சத்தம் இல்லையே. அப்ப நான் என்ன முட்டாச்சாவாக்குறேன்? என்ன சாமி, உங்களுக்கு மதி கட்சிக்குதான் என்ன? இல்லை இல்லை, ஒன்றாகவே தெரிகிறது. இல்லையா? ஆமா. குழந்தையா? ஆமா. இந்த குழந்தை ஒன்றும் இல்லையே. அங்க பாரு, காலை உதவிங்க. ஓ, இந்த ஆடையை அவித்து காட்ட வேண்டும் என்று நினைக்கின்றீர்கள். ஆமா. பார்த்துக் கொள்ளுங்கள். ஏன் வேண்டி விட்டது? எந்த இரவும் இந்தியாகவே இருக்கிறது. ஆமா, நீங்க தொடக்கூடாது. தொட மாட்டேன். பெண்கள் என்றாலே உங்களுக்கு அறவே பிடிக்காது. இந்த குழந்தைக்கு யார் தான் காரணம்? இந்த குழந்தை உங்களுடைய கருத்துல எப்படி வந்தது? முனிவரே, நீங்களும் என்னை போட்டு ஒரு முனிவர். முனிவர் தான். ஒரு முனிவருக்கு யார் உதவி புரிய முடியும்? ஒரு முனிவர் தான். முனிவர் தான் உதவி புரிய வேண்டும். ஆமா. ஒரு பெண் ஒருத்தி வந்தாள். சரி அழுகை கண் சின்னமாக வந்து சரி. சுவாமி என்றாள். அவள் அழகில் நான் மதி பாவம் ஒரு அவளை பெண் இருக்கலாம். அவள் அழகில் நான் மதி மயங்கினேன். மதி வாங்கி விட்டாய். ஆமா. ஆனால் அவள் என் மீது விருப்பம் கொள்ளவில்லை. என்னுடைய விருப்பிற்கும் அவளுடைய வெறுப்பிற்கும் தெரிந்ததனால் இந்த குழந்தை விகாரமாக பிறந்து விட்டது. அது மட்டுமல்லாது முனிவரே, நானோ முனி, எனக்கு ஒரு குழந்தை இருக்கின்றது என்றால் மற்ற முனிகள் என்னை ஏளனமாக பேசுவார்கள், நினைப்பார்கள். அதனால் இந்த குழந்தையை தாங்கள் பெற்றுக் கொள்ளுங்களேன். நான் வாங்குவது பெரியதல்ல. ஒரு கதை ஒண்ணு. ஒரு ஊர்ல ஒரு காதலனும் ஒரு காதலி இருக்க வேண்டியதான் தவறு என்பதே கிடையாது. அந்த காதலன் என்ன செய்தானா, அதாவது நாளை இன்று இரவு 8 மணிக்கு அம்மன் கோயிலுக்கு சந்திக்க வேண்டும், மனம் விட்டு பேச வேண்டும் என்று காதலிடம் தெரிவித்து அவனுக்கு சென்று விட்டார். வாசமான விஷயம் தானே. காதலி என்ன செய்ய வேண்டும்? வர வேண்டும். எப்படியாக காதலை பார்ப்பது செல்ல வேண்டும். செல்ல வேண்டும். இப்ப தெரு வழியா போனக்கா
இந்த 8 மணிக்கு